ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன வனிதா ஹாலி நெரேக்கா மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. உடம்புல நிறைய காயங்களோட அப்படி நடக்க முடியாம அப்படி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஃபரா. நடந்து வந்து இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பவே டக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு எந்திரிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோனுக்கு கனவா தான் வந்திருக்கும். ஹீரோனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. இஸ்லாமிய பெண்கள்லாம் ஃப்ரீயாவே தங்கி படிக்கிறதுக்கு ஒரு போர்டிங் ஸ்கூல் இருக்கும். அதுலதான் இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து பதட்டமா எந்திரிச்சு உட்காரத பார்த்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் டின், என்னடி ஆச்சு உனக்கு, வழக்கம் போல வர அந்த கெட்ட கனவா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்க எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நல்ல விஷயங்களை பாரு, படுக்கும் போதும் எப்பயுமே பயம் வர மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் பார்க்காதேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கேக்குறாங்க. நான் அப்படி எதையுமே பார்க்கலடி, இஸ்லாமிய மதத்தை பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஃப்ரெண்டுக்காரிய பாக்குறாங்க. ஃப்ரெண்டு பார்த்தா கால ஹெட்செட்லாம் மாட்டிட்டு சினிமா பாட்டை தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த போர்டிங் ஸ்கூல்ல சினிமா பாட்டையோ சினிமா படங்களை பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயம். அதை ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணுவாங்க. உடனே ஹீரோயின் என்னடி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம உன்னி வந்து குரான்ல இருக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. சரி கூட நானும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை புடுங்க வராங்க. வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றாங்க. போன்ல இருக்கிற ஹெட்செட் ஒயரை கழட்டி விட்டுறாங்க. ஹீரோயின் அந்த பாட்டு சத்த வெளியே கேட்க ஆரம்பிச்சிருது. எனக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா நான் ஒரு பெரிய சிங்கரா வந்துருவேண்டி அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. சரி வரலாம் வரலாம், வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, உனக்கு பெரிய சிங்கரா ஆகணும்னு ஒரு வழி இருக்கு, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு குழந்தைங்க பிறப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நீ தாலாட்டு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து போர்டிங் ஸ்கூலுக்கு வெளியே ரெண்டு பேரும் பேசிட்டு வரதான் காட்டுறாங்க. இவரோட பேரு உஸ்தாத், பக்கத்துல இருக்கிறவங்க தான் இவங்களோட வைஃப், இவங்க பேர் உன்னி. இவங்க ரெண்டு பேரும் போர்டிங் ஸ்கூல்லயே பார்த்துட்டு இருப்பாங்க. உன்னி அப்புறம் பேசிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப அங்க யாரோ கார்ல வராங்க. யாரு வந்திருப்பாங்கன்னு நம்ம படத்தோட ஹீரோ தான் வந்திருப்பான். ஹீரோட பேர் வகாப். ஹீரோ வந்து ஒரு கட்சி தலைவரா தான் இருப்பான். இதுக்கு முன்னாடி எங்க அப்பா தான் அந்த கட்சி தலைவரா இருந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த கட்சியை அவன் தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. உஸ்தாத் நல்லா இருக்கேன், சரி உன்னோட பிரச்சாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த டிஸ்ட்ரிக்ட் நீ ஆள்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தாத் சொல்றாரு. நானும் அது விஷயமா தான் முடிவு பண்ணிருக்கேன் உஸ்தாத், அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க பேசுற எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் உஸ்தாத் ஹீரோ போய் ரூம்குள்ள பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படி அங்க வந்து வேலை செய்யற மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு உன்னி வந்துடுறாங்க. சரி வேலை பார்த்ததெல்லாம் போதும், எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாங்க. என்ன இன்னும் போகாம இங்கே நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னி ஹீரோயிட்ட விசாரிக்கிறாங்க. வகாப்பும் உஸ்தாத்தும் பேசுற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். வகாப் வந்து அவன் கல்யாணம் பண்ணி தேவை பொண்ணு தேடிட்டு இருக்கான்ல, எனக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இத்தனை வருஷமா யாரும் இல்லாம நான் தனியா தான் போர்டிங் ஸ்கூல்ல இருக்கேன். இதுக்கப்புறமாச்சும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டினா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கொஞ்சம் அவன்கிட்ட பேசுறீங்களா உன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. சரி அவனுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சில நாட்கள் கழிச்சு ஹீரோவும் ஹீரோனும் காட்டுறாங்க. ரெண்டு பேத்துக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து ஹீரோ ரொம்ப நல்லாவே பாத்துக்குவாங்க. காலையில எந்திரிச்சிருந்தா அவனுக்கு என்ன வேணுமோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின்ல ரொம்ப பாசமா இருக்கான். இப்ப எலெக்ஷன் நடக்கனால பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த மீட்டிங் தான் கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த மீட்டிங் கூட்டிட்டு போயிடறான். கூட்டிட்டு போயிட்டு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒவ்வொரு மனசோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பாங்க. என்னோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது என்னோட மனைவி ஃபரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கூப்பிடுறான். ஹீரோயின் மேல வந்து அப்படியே வணக்கம் சொல்றாங்க. அப்ப கூட்டத்துல பாக்குறாங்க ஒரு இடத்துல ஒரு பேய் உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் அந்த பேய் தெரியுது. அப்படியே பார்த்து பயந்துறாங்க. அப்ப கூட்டத்துல ஒரு லேடியோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த லேடி அந்த ரத்தத்தை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே கீழே வந்து அந்த கூட்டத்துல ஒரு இடத்துல பேயை பார்த்தாங்களா, அந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பேயவே காணோம். அதுக்கப்புறம் கூட்டத்துல எல்லா இடத்துலயும் சுத்தி பாக்குறாங்க. ஒரு இடத்துல பேய் நின்னுட்டு இருக்கு. பார்த்து பதற ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா கார்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எதிராக போட்டி போடுற இன்னொரு கட்சி தலைவரோட பேனர் அப்படியே சுத்தி முத்தி இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இவர் இந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். ரொம்ப வருஷமா இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஏரியால வின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு ஹீரோயின் கவலைப்படாதீங்க, இந்த டைம் கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. மக்கள்கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுங்க, மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. இதை கேட்கற ஹீரோனுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ பின்னாடி வர மாதிரி காட்டுறாங்க. வந்து அப்படியே பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோ தான் கட்டி பிடிச்சிருப்பான்ட்டு, என்னங்க விளையாட்டு, எனக்கு சமைக்கிற வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவே காணா. யாரா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஹீரோ அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த வீட்டே வேலை செய்யற வேலைக்காரமா வராங்க. உங்களுக்கு பால் தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுவும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் பின்னாடி இருந்து யாரோ வர மாதிரி காட்டுறாங்க. வந்து அதே மாதிரி பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஐயோ மறுபடியும் பேயா இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு டக்குனு பதறிட்டு திரும்புறாங்க. பார்த்தா அந்த இதுல ஹீரோ தான் வந்திருப்பான். ஏன் அப்படி வந்து விளையாண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். நான் இப்பதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப யார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே முடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து ஹீரோனுக்கு நெல் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அங்க செவுத்துல மாட்டி இருக்க போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு பழைய போட்டோ இருக்கு.
இருக்கு. அதுல ஹீரோ இங்க அப்பா தான் இருப்பாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேக்குறாங்க. இது சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அதுக்கு பின்னாடி இருக்குது எங்க சொந்த வீடு தான். ஆனா எங்க அப்பா வாங்கின கடனுக்கு அதெல்லாம் எங்க கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாம அப்படியே நெயில் கட் பண்ணும்போது சதையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுறான். ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான். ஹீரோயின் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த பிரச்சாரத்துல நீங்க பெண்களோட முன்னேற்றத்தை பத்தி தானே பேச போறீங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நீங்க இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும்னா கண்டிப்பா பெண்களோட ஓட்டு உங்களுக்கு தேவை. நான் படிச்ச போர்டிங் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் நீங்க மேல படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ பெண்களுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு, நீ எப்படி போய் சமைக்கணும்னு சொல்லித்தா, அவங்க நல்லா சமைக்க கத்துக்கிட்டாங்கன்னா புருஷனுக்கு நல்லா சமைச்சு போடலாம், அது மூலியமா எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதை பாக்குறேன் என்னடா நம்ம படிக்கிறத பத்தி பேசினா இவன் சமைக்கிறத பத்தி பேசுறான், இன்னும் பழைய மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஏதோ முதல் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. அவங்களும் அப்படியே அங்க இருந்து எதிர்த்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரமா யாருக்கும் தெரியாம மறைச்சு அதை எடுத்துட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு பின்னாடி அவனோட மாட்டு பண்ண இருக்கும், அங்கதான் போறாங்க. அங்க போனவங்க ஏதோ பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி ஏதோ பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூஜையில ஹீரோயின் நெயில் கட் பண்ணி போட்டிருப்பாங்களா, அந்த நகத்தையில வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பூவெல்லாம் வச்சுதான் பூஜை பண்றாங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ண அந்த பூவை அந்த நகத்தையெல்லாம் அங்க இருக்கிற மாட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டா மாட்டோட கலர் அப்படி சகப்பு கலர்ல மாறாரு. நைட் ஹீரோயின் தொழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஃபரா ஃபரா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. இன்னும் பயங்கரமான சத்தம் எல்லாம் கேக்குது. திரும்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே ஓச்சிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. மூலமா பயந்து அப்படி எந்திரிச்சு வராங்க. வரும்போது லைட்ல ஆன் பண்ணிட்டு தான் வருவாங்க. வந்து பார்த்தா வீட்டோட கதவு திறந்ததா இருக்கு. அப்ப அவங்களுக்கு பின்னாடி லைட்ல அப்படி அமைஞ்சு எரியுது. அவங்களோட ரேடியோ தானாவே பேச ஆரம்பிக்குது. பயந்துட்டே மூலமா இந்த ரேடியோட்ட வந்துடுறாங்க. வந்து இந்த ரேடியோ ஆஃப் பண்றாங்க. மொத்த பவரும் போயிடுது. திருப்பி வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. அப்படி திரும்பி மூலமா 2 எட்டு எடுத்து வைக்கிறாங்க. வலிக்கு பொத்து இடத்துல விழுந்துடுறாங்க. விழுந்த இடத்துல பார்த்தா பக்கத்துல ஏதோ கிடக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கையில் எடுத்து பாக்குறாங்க. ஒரு மாட்டோட கால் தான் கிடக்கும். இதை பார்த்தா அப்படியே பயத்துல அதை தூக்கி போட்டுறாங்க. அப்ப அவங்களுக்கு பக்கத்துல யாராச்சும் கறியை கடிச்சு சாப்பிட்டா மொச்சுக்கு ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் வர மாதிரி இருக்கு. எங்க இருக்கிறா வருது அப்படின்னு சொல்லிட்டு மூலமா டைனிங் டேபிள் கடையில குமிஞ்சு பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. கூட்டத்துல ஒரு பேயை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த பேய் அப்படியே பச்சையா ஒரு மாட்டோட கால அப்படியே ரத்த ஒழுக சாப்பிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோயின் ஒரு மாதிரி கோரமா பாக்குது. பார்த்தா ஹீரோயின் அப்படியே பதட்டத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அப்படியே தூக்கத்துல தான் கண்ணை முடிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே ஹீரோயின் கனவதான் வந்திருக்கும். ஆனா ஹீரோனுக்கு அப்படியே இது நட்சத்திரம் நடந்த மாதிரியே இருக்கு. சரி பக்கத்துல வீட்டுக்காரரை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்ததுல ஹீரோவை காணா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வீட்டுக்கே வரான். எங்க போயிட்டீங்க நைட்ல, நீங்க வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல கட்சி விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதனாலதான் வர முடியல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், நீ டக்குன்னு ரெடி ஆயிரு, உன்னை வந்து வீட்டு வேலைக்காரமா மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல நீ கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும், இது ரொம்ப முக்கியமான மீட்டிங், அந்த அம்மா வந்து உனக்கு மேக்கப் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். வீட்டு வேலைக்காரமா சாம்பிராணி தட்டை கொண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சுட்டு ஹீரோனுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணி தட்டை எடுத்து அப்படியே பின்னாடி நின்றுட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே அந்த சாம்பிராணி தட்டை முடிக்கிட்டு எல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தலைக்கு நேரா வச்சுட்டு அப்படியே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போன அப்படியே அண்ணாந்து ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கிளம்பி நேரா ஹீரோயின் படிச்ச அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்த ஃப்ரெண்டுக்கும் உண்மைக்கும் சந்தோஷமா இருக்கு. 3 பேரும் ஜாலியா கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உஸ்தான் வந்து அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் போதனைகளை சொல்லிட்டு இருக்காரு. ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா நரகத்துக்கு போறாங்க. இதனால பெண்கள் மட்டும் அதிகமா நரகத்துக்கு போறாங்கன்னா அரைங்குறையான ட்ரெஸ் போடுறதுனாலயோ ஓவர் மேக்கப் பண்றதுனாலயும் தான். அது இல்லாம புருஷனுக்கு எந்த பணியோடையும் ஒழுங்கா பண்றது இல்ல. நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னா புருஷனுக்கான பணியோடையை நீங்க ஒழுங்கா செய்யணும் அப்படின்னால நிறைய போதனைகளை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோனுக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. மொழமொழி திரும்பி பாக்குறாங்க. கூட்டத்துல வந்து பேய் உட்காந்துட்டு இருக்கு. பார்த்த ஹீரோன் போய் பதற ஆரம்பிக்குது. அப்படி திரும்பி பயந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மொழமொழமா திரும்பி பார்த்தா அந்த பேயவே காணோம். எங்கடா பேய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. அந்த பேய் அப்படி வெளியே நடந்து போயிட்டு இருக்கு. ஹீரோன் அப்படி பின் தொடர்ந்தே போறாங்க. அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அந்த ரூம்க்குள்ள தான் பேய் போயிருக்கும். அப்படியே அங்க இருக்கிற ஒவ்வொரு டோரா மொழமொழமா ஓபன் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் கீழே அப்படியே குமிஞ்சு பாக்குறாங்க. 2 மாட்டோட கால் தெரியுது. அப்படியே பதறிட்டு அந்த டோரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள எதையுமே காணோம். இதை பார்த்து அப்படியே பதட்டத்துல அப்படியே மூஞ்செல்லாம் வேத்து போயிடும். அதுக்கப்புறம் அப்படியே மூஞ்ச கழுவிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் பின்னாடி ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி எதையுமே காணோம். மறுபடியும் மூஞ்ச கழுவல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திரும்புறாங்க. அப்படியே கண்ணாடி சைடுல அந்த பேயோட உருவம் வெளியே வந்து ஹீரோனை பே அப்படின்னு பயப்படுத்துது. ஹீரோனுடைய பதட்டத்துல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் டின்னு வந்துடுறா. என்னடி ஆச்சு கீழே விழுந்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டே வெளியே வந்துடுறாங்க. வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் காருக்கு பக்கத்துல எதிர்க்கட்சி தலைவரோட உருவம் தெரியுது. ஹீரோன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தா அந்த உருவத்தை காணோம். அப்ப சுத்தி ஹீரோட பேனர் நிறைய கட்டி இருக்கும். அந்த பேனர்ல ஒவ்வொன்றும் அப்படி கட்டாய் கீழே விழுவுது. ஹீரோட மூக்குல அப்படி ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஹீரோட பதவி போயிட்டு அப்படி தொடச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொஞ்ச நாளாவே என்ன சுத்தி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு கருப்புலர் பேயோட உருவம் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. எங்க போனாலும் அது என்னை பின்தொடர்ந்துட்டே வருது. வீட்லயும் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துருமா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ இதை பத்தி எல்லாம் பயப்படாத, கொஞ்ச நாள் நீ ஒழுங்கா தூங்குறது இல்ல, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் வருது, நல்லா படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான். அப்ப வீட்டு கதவை யாரோ டம்முன்னு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட வேலைக்காரமா கிச்சன் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேலைக்கார மட்டும் போய் எல்லா கதவையும் மூடிடுங்க, நான் சொன்னதை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பெட்ரூம் கூட்டிட்டு வந்துடுறான். வேலைக்காரமா பால் கொண்டு வராங்க. அதை ஹீரோட்ட குடிக்க சொல்லி
கொடுக்குறான். சரி நான் சொல்ற வரைக்கும் இந்த ரூம் விட்டு வெளியே வந்துடாத, நான் என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப சடனா அவங்க வீட்டோட ஃபுல் பவரும் ஆஃப் ஆயிடுது. அவங்க வீட்டோட ரூஃப் மேல யாரோ ஓடுற மாதிரி சத்தம்லாம் கேக்குது. அப்புறம் வேற நிறைய வித்தியாசமான சத்தமெல்லாம் கேக்குது. சத்தத்தை கேட்கும் போதுல ஹீரோயின் அப்படியே அதிகமா பயடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வேலைக்காரமாவும் நாங்க என்னன்னு பாத்துட்டு வரோம், நீ இந்த ரூம் விட்டு வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் தான் பயந்துட்டு அப்படியே அந்த ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த ரூமுக்கு இருக்கிற ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் பாக்குறாங்க, ஏதோ உருவம் தெரியற மாதிரி இருக்கு. ஹீரோயின் அப்படியே பயத்தோடய மூலமா எந்திரிச்சு அந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. வந்து அப்படியே ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா அந்த சைடுல நிறைய பேய்ங்க நின்னுட்டு இருக்கு. பாக்குற ஹீரோனுக்கு என்ன பண்றேனே தெரியல. அப்படியே பயந்துட்டு அந்த பக்கம் திரும்புறாங்க. பார்த்தா ரூமோட கபோர்டு தானா ஓபன் ஆகுது. அதுக்குள்ள வந்து எப்பயுமே கருப்புல ஒரு பேயோட உருவத்தை பார்ப்பாங்க. அந்த உருவம் அப்படியே மூலமா ஹீரோயின் நோக்கி இறங்கி வருது. அப்படியே சிரிச்சுட்டே தான் நடந்து வருது. ஹீரோனுக்கு பயத்துல என்ன பண்றேனே தெரியல. அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அந்த உருவம் பக்கத்துல வந்துருது. அப்ப சடனா ரூமோட கதவு மட்டும் தானா ஓபன் ஆகுது. விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து துண்டா காணா துணிங்கன்னு வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே வந்த ஹீரோயின் வகாப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. வந்து ஒரு ரூம்ல பாக்குறாங்க, ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி நிறைய மெழுகுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்கு. ஹீரோ அப்படியே பக்கத்துல வந்து பாக்குறாங்க, அந்த மெழுகுபத்திக்கு நடுவுல எதிர்க்கட்சி தலைவரோட போட்டோ இருக்கு. அப்படி திரும்பி ஹீரோ தான் பாக்குறாங்க. ஹீரோ கண்ணு ஃபுல்லி வெள்ளை கலர்ல இருக்கு. அவன் உடம்புல ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது. அவன் ஏதோ தீய சக்தி கட்டுப்பாடுல இருப்பானாட்டு இருக்கு. ஹீரோயின் எவ்வளவுதான் கூப்பிட்டு சுயநிலைக்கு வர மாட்டேங்கிறான். ஹீரோயின் கூப்பிட்டே இருக்காங்க. அப்ப எப்பயுமே ஹீரோயின் கண்ணுக்கு கூட ஒரு கருப்புலர் பேயோட உருவம் தெரியும்ல, அந்த பேய் அப்படியே ஹீரோயினுக்கு பின்னாடி வந்துருது. வந்து ஹீரோயின் சில அப்படியே மூஞ்ச பே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு ஹீரோயின் மேல கையை வைக்குது. ஹீரோயின் அப்படியே பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோனோட கண்ணு அப்படியே வெள்ளை கலர்ல மாறிடுது. அதுக்கப்புறம் ஹீரோனோட உடம்பு அப்படியே ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது. இதே டைம்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட் டின்னா காட்டுறாங்க. அவளும் அப்ப அந்த போர்டிங் ஸ்கூல்ல சேர்ந்த இன்னொரு பொண்ணும் ஊர் மக்களுக்கெல்லாம் போர்டிங் ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லா அப்படியே பனி மூட்டமா இருக்கு. அப்ப அந்த பனி மூட்டத்துக்கு நடுவுல யாரோ ஒருத்தர் கருப்புல ட்ரெஸ் போட்டு அப்படியே வேகமா நடந்து வரத டின்னு பாக்குறா. யாரு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல வந்தவங்க அது ஹீரோயின் அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு தெரியுது. ஹீரோயின் கையில எதையோ கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளவுதான் கூட்டம் நிக்காம நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் முழுக்க முழுக்க அந்த பேயோட கட்டுப்பாடு இருக்கிறனால சுயநினைவே இல்லாம தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. டின்னு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறா. ஹீரோயின் நேரம் எங்க போவாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரோட வீட்டுக்குள்ள தான் போவாங்க. வீட்டுக்குள்ள போன ஹீரோயின் அப்படியே டக்குன்னு கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணு முடிச்சு பார்த்தா அப்படியே ஒரு பணத்தை தான் துணியை வச்சு கட்டிட்டு இருக்காங்க. யார் பணத்தை கட்டிட்டு இருப்பாங்க? எதிர்க்கட்சி தலைவரோட பணத்தை தான் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த பணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல எந்திரிக்க ஆரம்பிக்குது. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு செமையா கத்த ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அப்படியே தூக்கத்தை வந்து கண்ணு முடிக்கிறாங்க. கண்ணு முடிச்ச ஹீரோனுக்கு இதெல்லாம் உண்மையால நடந்த மாதிரியே இருக்கு. அப்படியே இதை ஊச்சிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எந்திரிச்சு வந்து வெளியே பாக்குறாங்க. ஹீரோ உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். என்னைய மன்னிச்சிருங்க, உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்க. பிரச்சனை இல்ல, நான் உனக்காக போய் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டீ போட போறான். அப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கான். எதிர்க்கட்சி தலைவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கற ஹீரோனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நம்ம கனவுல கண்ட விஷயம் உண்மையால நடக்குதா இல்ல நாம தான் போய் இப்படி பண்ணிட்டோமா அப்படின்னு எதுவுமே தெரியாம அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எதிர்க்கட்சி தலைவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துலதான் உஸ்தானும் உண்மையும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவரோட மனைவிட்ட போய் துக்கம் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தோட பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தன் ஹீரோவை கூப்பிடுறான். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ குரானா படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ அங்க இருக்கிற குரானை எடுத்து பாக்குறாங்க. அதுல எந்த எழுத்துமே இல்ல, அப்படியே காலி பேப்பரா இருக்கு. இதை பாக்குற ஹீரோ அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் இப்படி நடந்துக்கிற எல்லாத்தையுமே உண்மையும் உஸ்தானும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு அந்த பேயோட உருவம் சைட்ல வந்து நீ தானே இவனை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்துது. ஹீரோயின் பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய குரான் இருக்கும். அதுல இருக்கிற இன்னொரு குரானை எடுத்து பாக்குறாங்க. அதுக்குள்ள எல்லா எழுத்து இருக்கு. அதை பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு அந்த எழுத்தெல்லாம் மறைஞ்சு போயிடுது. ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறாங்க. அப்ப அந்த பொண்ணை டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து நீ தானே என்னை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து பேச ஆரம்பிக்குது. ஹீரோயின் பயத்துல வீச்சுன்னு கத்திடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ அப்படியே உள்ளார வந்துடுறான். ஹீரோனை சமாதானப்படுத்தி அப்படியே காரு கூட்டிட்டு வந்துடுறான். பின்னாடியே உண்மை உஸ்தானும் வராங்க. ஹீரோ கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல பிரச்சாரத்துக்கு நிறைய பக்கம் போயிட்டு இருக்கோம்ல, அதனாலதான் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி இப்படி பேசியிருக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேத்தி இரண்ட பேசவே விட மாட்டேங்கிறான். அங்க இருந்து கூட்டி அப்படியே கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்து உஸ்தாஃபியும் உண்மையும் காட்டுறாங்க. உண்மை உஸ்தாஃப் கிட்ட ஃபராக் ஏதோ பிரச்சனையாட்டு இருக்கு. அவன் எதையோ பார்த்து ரொம்ப பயப்படுறா. நம்ம உதவி தேவைப்படுற மாதிரி தான் அவன் என்னைய பார்த்த மாதிரி இருக்கு. அங்க நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்களே பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கேட்கறாங்க. உண்மையை சொல்லணுமா, எனக்கு அவளை நினைச்சு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? வேணா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கேட்கறாங்க. அதை நம்மளால எப்படி பண்ண முடியும்? அவன் புருஷனை மீறி அவன் தான் ஏற்கனவே சொன்னால பிரச்சாரத்துக்கு போனதாலதான் அவளுக்கு இப்படி ஸ்ட்ரெஸ் இப்படி நடந்துக்கிறா, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னால. இப்ப நம்மளால அவளுக்காக பிரார்த்தனை தான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் போய் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டென் வரா. வந்துட்டு புக்கெல்லாம் உஸ்தாத் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப உண்மை டின்னுக்கு பக்கத்துல போயிட்டு உங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டின் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். உண்மை டின்னு கிட்ட ஹீரோனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு அவ எப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. டின்னு அப்படியே ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோட வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. ஹீரோ தான் கதவை திறக்கிறான். உண்மை வந்து ஃபராக்காக சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை ஹீரோ வாங்கி பாக்குறான். சின்ன கொஞ்ச நேரம் ஃபராவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் முடியாது, அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க விடாம டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு போயிடுறான். ஹீரோனை பார்க்கவே விட மாட்டேங்கிறான் யாரையுமே. அதுக்கப்புறம் டின் அப்படியே அங்கிருந்து மூலமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப வீட்டோட சைடுல ஒரு எக்ஸிட் வழியா பாக்குறாங்க. மாட்டு பண்ணைக்கு போகும்போது அந்த வழி தான் பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. இந்த வழியா வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டின்னு கேட்கறா. இல்ல இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இங்க வேலை செய்யறவங்க மட்டும் இந்த வழியில போக முடியும், நீங்க ஃப்ரண்ட் எக்ஸிட் வழியா போங்க, அங்கதான் நல்லா வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டின் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோன் உண்மை கொடுத்துட்ட சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு
இருக்காங்க. அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேக்குது. என்னடா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் மொல்லமா ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. வந்து கதை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இறந்து போன எதிர்க்கட்சி தலைவரோட பொணத்து மேல ஒரு வெள்ளை கலர் துணியை சுத்தி வச்சிருப்பாங்களா, அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. பார்த்த ஹீரோனுக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுது. அந்த துணியை தூக்கி வெளியே போட்டு ஃப்ரிட்ஜோட கதவை மூடுறாங்க. மூடிட்டு பார்த்தா அந்த சைடுல எதிர்க்கட்சி தலைவரோட பொணம் நின்னுட்டு இருக்கு. இதை பாக்குற ஹீரோனுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. பொத்துன்னு கீழே விழுந்து என்ன எதுவும் பண்ணாத நான் உன்னை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட வேலைக்காரமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்திட்டு அப்படியே அங்க இருக்கிற சேர்ல ஏறி உட்கார்றாங்க. அப்ப ஹீரோனுக்கே தெரியாம அவங்க தலைமுடியை பிச்சை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு பாலை கொடுத்துட்டு அந்த வேலைக்காரமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோனுக்கு வந்து பாலை குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருக்கிற விண்டோல பாக்குறாங்க அந்த வேலைக்காரமா முடியை பிச்சுட்டு போயிருப்பாங்களா, அதை கொண்டு போய் ஹீரோட தான் கொடுக்குறாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு நம்ம தலையில வலிச்சதுக்கு காரணம் இந்த வேலைக்காரமா முடிய புடிங்கிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோவையும் அந்த வேலைக்காரமே ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரா, வந்துட்டு ஹீரோக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வேலைக்கார மாட்டேன் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா அந்த வேலைக்காரமா அப்படியே அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த வேலைக்காரமா எங்க வந்திருப்பாங்கன்னா, இவங்க இப்படி வழிபடத்துக்கு அண்டர் கிரவுண்ட் ஒரு இடத்த கட்டி வச்சிருக்காங்க, அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அப்படி சுத்தி மெழுகுபத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. வந்த வேலைக்காரமா ஹீரோட முடி அங்க வச்சு அப்படியே சாத்தான நினைச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்காரமா தேடிட்டு வந்த ஹீரோனுக்கு எங்க போனாங்க வேலைக்காரமா அப்படிங்கறதே தெரியல. அப்படி சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அந்த சாத்தான வழிபடுற அந்த சத்தம் ஹீரோனுக்கு கேக்குது. எங்க இருந்தா சத்தம் வருது அப்படின்னு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. அவங்க நிக்கிற இடத்துக்கு கீழே அப்படியே அண்டர் கிரவுண்ட் ஒரு வென்டிலேஷன் ஓட்டை இருக்கும். அதுல இருந்து சத்தம் வரும். அப்படியே குமிஞ்சு பாக்குற ஹீரோனுக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. அந்த வேலைக்காரமா ஹீரோட முடியை வச்சுட்டு அப்படியே முன்னாடி ஒரு மாட்டோட எலும்பு கூடு இருக்கு, அதை அப்படியே வழிபட்டு இருக்காங்க சாத்தான நினைச்சிட்டு. இதை பாக்குற ஹீரோனுக்கு அப்பதான் இன்னொரு விஷயமே தெரிய வருது. நம்ம புருஷனும் சேர்ந்து அந்த மாதிரி வழிபடுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஹீரோ அப்படியே அந்த ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்கிறது அந்த வேலைக்காரமாவும் பாத்துறாங்க. ஹீரோ அப்படியே டக்குன்னு போய் மறைஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் போன் எடுத்து அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேயோட உருவம் அப்படியே போனுக்கு முன்னாடி வந்து பே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது. ஹீரோ அப்படியே போனை போட்டு பொத்துன அதே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அந்த போனை எடுத்து அங்க இருந்து வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே அவங்களோட ஃப்ரெண்ட் டின்னுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோ அவங்க வந்து பார்த்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு ஹீரோட போனை வாங்கி பார்க்கறான். அந்த வீடியோ ரெண்டையுமே டின்னுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த வீடியோவை டெலிட் ஆல் கொடுத்துறான். அதுக்கப்புறம் அந்த போனையும் தூக்கி போட்டு படிர்னு உடைச்சிடறான். உடைச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின்ட்ட உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் பின்னாடி அந்த இடத்துக்கு நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கா புருஷன் சொல்றத கேளு அப்பதான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைச்ச போனை கூட விடாம அப்படியே அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஹீரோட ஃப்ரெண்ட் என்னதான் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, நீ எப்படி இருக்க எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோன் எந்த ரிப்ளையுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க போனுக்கு 2 வீடியோ மெசேஜ் வருது. என்னடா வீடியோ மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மெசேஜையும் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த 2 மெசேஜுமே டெலிட் ஆல் அப்படின்னு மாறிடுது. என்னடா டெலிட் ஆல்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க போனுக்கு ஹீரோயின் கால் பண்றாங்க. அட்டன் பண்ணி ஃபரா அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்றாங்க. டக்குன்னு கால் கட் ஆயிடுது. மறுபடியும் வாட்ஸ்அப் வீடியோ காலாவே வருது. அதை அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி வீடியோல பார்த்தா அந்த சைடுல ஒரு சேர் ஆடுறது மட்டும் தான் வீடியோல தெரியுது. டக்குன்னு அப்படியே அந்த பேயோட ஒரு அப்படியே முன்னாடி வந்து என்னை தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துது. இதை பார்த்தா டின்னு அப்படியே போனை தூக்கி போட்டு ஆப்போசிட் பெட்ல பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இதே டைம்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினுக்காக பால் கொண்டு வரான். வந்து ஹீரோயின்ட்ட புருஷன் சொல்றதை கேட்டா மட்டும்தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும், இந்த பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஹீரோயின் வேணாம்னு சொல்றாங்க. ஆனால் வற்புறுத்தி குடிக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஹீரோயினை பார்க்க வரான். ஹீரோயின் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே திருப்பி அவங்களை படுக்க வச்சுட்டு முதுல இருக்கிற தோலை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். அவன் பால்ல ஏதோ கலந்து கொடுத்துருப்பான்னு இருக்கு. ஹீரோயினால அப்படியே எந்திரிக்கவே முடியல. ஆனாலும் அவங்களால வலியை உணர முடியுது. அப்படியே வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்காங்க. அவன் அப்படியே முதுல 2 இடத்துல தோலை கட் பண்ணி எடுத்துறான். எடுத்துட்டு போயிட்டு அவங்க வழிபடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த மாட்டோட கொம்பு மேல அந்த தோலை வச்சுட்டு அப்படியே மந்திரவாதிகள் எல்லாம் சாத்த நினைச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான். பக்கத்துல அந்த கருப்புல பேயும் நின்றுட்டு இருக்கு. தொடர்ந்து அப்படியே மந்திரவாதிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதே டைம்ல அப்படியே டின்னா காட்டுறாங்க. உண்மையை வந்து பாக்குறா. எதுவுமே சரியில்லை, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, என்னால ஃபராவை கான்டாக்டே பண்ண முடியல, நாம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டின்னு சொல்றா. எனக்கு அது புரியுது, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும், உஸ்தாத் வந்து இன்னும் ஏதாச்சும் பிரச்சனை வச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்மளால முடிஞ்சது ஃபராக்காக ப்ரே பண்ணதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. வழிபட்டு அந்த மந்திர தண்ணியை கொண்டு வந்து அப்படியே அங்க இருக்கிற எல்லா மாட்டுக்கும் ஊத்துறான். அந்த மாடல் அப்படியே குடிக்குது. அது குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாட்டோட பால் அப்படியே பீச்சு எடுத்துக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில அப்படி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே பக்கத்துல தான் படுத்துட்டு இருப்பான். சரி இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நான் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன், அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே டைம்ல ஊருக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோட ஆளுங்க எல்லாருமே ஹீரோட பண்ணையில பீச்சின அந்த பாலை எல்லாம் ஊர் மக்களுக்கு அப்படியே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல ஓட்டுக்காக காசு கொடுப்பாங்களா, அது மாதிரி ஹீரோ வந்து ஓட்டுக்காக இந்த பாலை தான் ஃப்ரீயா அப்படியே லஞ்சமா கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இந்த பால் எல்லாம் சாதாரண பால் கிடையாது. அவன் சாத்தான வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த மந்திர தனியை மாட்டுக்கெல்லாம் ஊத்தி இருப்பான்ல, அதுக்கப்புறம் பீச்சின பால் தான் இந்த பால் எல்லாமே. அதான் அப்படியே ஹீரோ ஃப்ரீயா அந்த மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அடுத்து அப்படியே ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட முதுகுல அப்படியே தோலை பிச்சு எடுத்திருப்பாங்க. அந்த காயத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படியே இந்த வேலைக்காரமா தான் மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோன் அந்த வேலைக்கார மாட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே புருஷனுக்கு நல்லபடியா சேவை செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஆனா நான் இப்ப இருக்கிறதே நரக மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, நீங்க எல்லாம் யாரு, வகாப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. ஆனா அந்த வேலைக்காரமா எந்த பதிலுமே சொல்லாம மருந்தை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. பிரச்சாரம் பண்றதுக்காக ஊருக்குள்ள வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் உஸ்தாத், உம்மி, ஹீரோட ஃப்ரெண்ட் இன்னும் 3 பேருமே இருப்பாங்க. அவங்க 3 பேருமே ஹீரோன் எவ்வளவோ
ஹீரோவை சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் எதையுமே கேட்காத மாதிரி அப்படி பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கண்ட்ரோலே இவங்க கிடையாது. ஹீரோ தான் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஹீரோ யார்கிட்டயே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு போய் அவங்க பேசிட்டு இருப்பான். ஹீரோ அப்படியே சுத்தி இருக்கிற எல்லா மக்களையும் பாக்குறாங்க. எல்லா மக்களுமே ஹீரோட கண்ணுக்கு மட்டும் பேய் மாதிரி தெரியுறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் அப்படியே பயந்துட்டு இருக்காங்க. அப்ப கூட்டத்துல எப்பயுமே கருப்புல ஒரு பேயோட உருவம் தெரியுமா, அந்த உருவம் நின்னுட்டு இருக்கு. வா ஃபரா வா, உன்னோட சொர்க்கத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கூப்பிடுது. அப்ப சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹீரோயின் கண்ணு மட்டும் பேய் மாதிரி தெரியுறாங்களா. அவங்க எல்லாரும் அப்படியே க்ளோஸா ஹீரோயின் நோக்கி அப்படின்ட்டு வர மாதிரி இருக்கு. இதை பாக்குற அப்படியே பதட்டத்துல கத்துன்னு கத்திடுறாங்க. அந்த இடத்துக்கு உஸ்தாத், உம்மி, ஹீரோட ஃப்ரெண்ட் இன்னும் 3 பேர் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் சத்தம் போடுறத கேட்டவன ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து ஹீரோனை எவ்வளவோ சமாதானப்படுத்துறான். ஒன்னும் கிடையாது, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக ட்ரை பண்றான். அப்ப உஸ்தாத், எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டா ஊர் மக்களும் ஆமாவா கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு வேற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப மட்டும் வேணான்னு சொன்னா ஊர் மக்கள் ஓட்டு போடாம போயிடுவாங்க அப்படிங்கறால அவனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் உஸ்தாத்தோட வீட்டுக்கு ஹீரோன் அப்படியே கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோனால நடக்க கூட முடியல, அப்படியே சத்தெல்லாம் பொத்துன இடத்துல விழுந்துடுறாங்க. ஹீரோ உஸ்தாத்தோட வீட்டுக்கு வந்துடுறான். உஸ்தாத் ஹீரோ கிட்ட ஹீரோனை தூக்கி டேபிள்ல படுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனும் தூக்கி டேபிள்ல படுக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோட காது பக்கத்துல வந்துட்டு சாத்தான நினைச்சு அப்படி தொடர்ந்து மந்திரவாதிகளை சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து டின் ஹீரோவை தள்ளிவிட்டு அப்படி அங்க நின்று ஹீரோனை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ போயிட்டு ஹீரோட தலைக்கு பின்னாடி நின்று சாத்தான நினைச்சு அப்படி தொடர்ந்து மந்திரவாதிகளை சொல்லிட்டே இருக்கான். ஆப்போசிட்ல உஸ்தாத்தும் நின்னுகிட்டு அல்லாஹ் நினைச்சு அப்படியே கையில தண்ணி வச்சுட்டு மந்திரவாதிகளை சொல்றாரு. அந்த பேயை ஓடுறது 2 பேரும் மாத்தி மாத்தி அப்படியே மந்திரவாதிகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல அப்படியே ஹீரோனோட உடம்பு அப்படியே அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துல ஒரு பெல்ட் அடிச்சு அப்படியே ஹீரோயின் கமுந்து அந்த டேபிள் மேலேயே விழுந்துடுறாங்க. உன்னையும் டின்னு தான் அப்படி தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் முதுகுல பாக்குறாங்க ஹீரோ 2 இடத்துல தோலை கிழிச்சு எடுத்திருப்பான்ல, அந்த இடத்துல அப்படி ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. இதை பாக்குற உன்னிக்கும் டின்னுக்கும் ஹீரோ ஏதோ பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. 2 பேரும் அப்படியே உட்கார வச்சு ஹீரோனை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே அரமாய்க்கிறதுல தான் இருப்பாங்க. அப்படியே ஹீரோனோட கண்ணுக்கு மட்டும் அப்ப ஆப்போசிட்ல அந்த பேயோட உருவம் தெரியுது. அந்த பேய் அப்படியே ஏதோ சொல்ல ஆரம்பிக்குது. ஹீரோனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெறியேற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உன்னியும் டின்னி அப்படியே தள்ளி விட்டு அப்படியே ஹீரோயின் எகிரி அப்படியே மண்டி போட்டு அந்த டேபிள் மேல உட்காராங்க. எகிரி போயிட்டு அப்படியே உஸ்தாத்தோட களத்தை பிடிச்சி அப்படி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உஸ்தாத் அப்படியே மந்திரவாதியை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டு பொத்துன்னு அவரு கீழே விழுந்துறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படியே மந்திரவாதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற ஹீரோன் அப்படியே எகிரி போயிட்டு களத்தை நெரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போறாங்க. அவர் கையை நீட்டு அப்படியே பவர்ஃபுல்லான அல்லாஹ் நினைச்சு மந்திரவாதிகளை சொல்றாரு. ஹீரோ அப்படியே அந்த இடத்துலயே மறந்துட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல அப்படியே அல்லாஹ் நினைச்சு பவர்ஃபுல்லான மந்திரவாதிகளை சொல்லிட்டு மொத்த பேய் அடைக்கிறாரு. ஹீரோட பொத்துன்னு மேல வந்து கீழே விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட உன்னியோ இல்ல அவ கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல என் பொண்டாட்டி எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க தூக்கிட்டு போயிடுறான் ஹீரோயினை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ போட்டு அப்படி ஹீரோயினை சர மாதிரியே அடிக்கிறான். உஸ்தாத், உன்னோட உன்னி உன் ஃப்ரெண்டு 3 பேத்தையும் வச்சு என்னோட பிளானை தடுக்கலாம்னு நினைக்கிறியா? அது உங்க யாருனாலையும் முடியாது. அவனோட புருஷன் நான் என்ன சொல்றேன் நீ கண்டிப்பா கேட்டே ஆகணும். நீ நான் சொல்றதை மட்டும் கேட்கலனா கண்டிப்பா உன்னோட சொர்க்கத்துக்கு போக முடியாது, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ஹீரோனோ ஆல்ரெடி நான் நரகத்துல தானே இருக்கேன், உன்ன மாதிரி புருஷங்க நான் இப்படிதான் நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்க ஹீரோக்கோ கோவம் வருது. அப்படியே மூஞ்சில நங்குன்னு குத்துறான். ஹீரோ அப்படியே வலி தாங்க முடியாம பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அப்படியே மயக்கத்துல கிடக்கும்போது கூட ஹீரோயின் நீ ஒரு மனசனே கிடையாது, நீ ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கற ஹீரோக்கோ மறுபடியும் கோவம் வந்துருது. பெல்ட்டை கழிச்சு அப்படி சர மாதிரியே அடிக்கிறான். அவன் அடிக்கிறத பார்த்து அந்த வேலைக்காரமானாலே அதை தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். வேலைக்காரமா ஹீரோயின்ட்ட இன்னைக்கு நைட் நீங்க இருந்து தப்பிச்சு போயிடு, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ மறுபடியும் வந்துடுறான். வந்துட்டு வேலைக்காரமாட்டா இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். அவங்களும் அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த வேலைக்காரமா போன் எடுத்து அப்படியே உஸ்தாதுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு ஃபரா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு அப்படியே போனோட உயரம் பிடிங்கி விட்டுறான். அதுக்கப்புறம் வேலைக்காரமாட்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு நைட்டு பூஜைக்கு போயிட்டு அவளை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறான். இதே டைம்ல உஸ்தாத்தோட வீட்டை தான் காட்டுறாங்க. போன் கால் பாதியிலேயே கட் ஆனதுனால உஸ்தாத்து உம்மி அதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டின் வந்துடுறான். ஃபரா மேல அவன் ஏதோ தீ சக்தி தான் ஏத்தி விட்டுருக்கான், சீக்கிரம் நம்ம அவளை காப்பாத்தணும், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. சரி வாங்க 3 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. உஸ்தாத்தும் சரின்னு சொல்லிட்டாரு. நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நல்லா பிளான் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. உம்மி கிட்ட சரி நீங்க இருந்து ப்ரே பண்ணு, நாங்க 2 பேரும் போய் ஃபராவை காப்பாத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட உண்மையோ நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உஸ்தாத் சரின்னு சொல்லிட்டாரு. சரி நான் போய் வண்டி சாவி எடுத்துட்டு வரேன், நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வண்டி சாவி தேடுறாரு. தேடிட்டு வண்டி சாவி எடுத்து அப்படி வெளியே வரலாம்னு சொல்லிட்டு வெளியே வர பாக்குறாரு. கரெக்டா அதுக்குள்ள ஹீரோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க கிளம்புறீங்க உஸ்தாத் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நான் முக்கிய வேலையா வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே அவர் ஜன்னல் சைடுல பாக்குறாரு. ஹீரோனும் உண்மையை வெளியே தான் நின்றுட்டு இருப்பாங்க. நீங்க 2 பேரும் போய் காப்பாத்துங்க, நாங்க இவங்களை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணாட்டாரு. அதுக்கப்புறம் இங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதே டைம்ல ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அந்த வேலைக்காரமா ஹீரோயினா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா அப்படியே தப்பிக்க வச்சு மூலமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனால நடக்க கூட முடியல, அப்படியே மூலமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ போய் ரூம்ல பாக்குறா, ஹீரோனை காணோம். அந்த அம்மா தான் தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே போய் எங்களை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறான். அந்த அம்மாவுடைய மூலமா கூட்டிட்டு அப்படியே ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவோட ஒரு கேட்டு கிட்ட வந்துடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு அந்த அம்மாவை ஹீரோட ஆளுங்க எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடறாங்க. ஹீரோன் அப்படியே ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான் தரதரன்ட்டு. இதே டைம்ல டின்னையும் உமியும் காட்டுறாங்க. உமி வந்து டின்னை மட்டும் தான் ஹீரோனை காப்பாத்துறதுக்காக அனுப்பிச்சு விடுறாங்க. எதுக்காக உமி வரலினா வஸ்தாத் வந்து ஹீரோட ஆளுங்க கிட்ட மாட்டிருப்பார்ல, அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டின் மட்டும் ஹீரோனை காப்பாத்துறதுக்காக ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த டின் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா இருக்கும்ல அந்த வழியா தான் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினை தூக்கிட்டு வந்த ஹீரோவை தான் காட்டுறாங்க.
காட்டுறாங்க. ஹீரோயின் எங்க தூக்கிட்டு வந்திருப்பானா சாத்தான வழிபடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த அண்டர் கிரவுண்ட்ல கட்டி வச்சிருப்பானுங்களா, அந்த இடத்துல தான் ஹீரோனை தூக்கிட்டு வந்திருப்பான். தூக்கிட்டு வந்த ஹீரோன் அங்க இருக்கிற பலிமடியில படுக்க வச்சிடறான். ஹீரோன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேக்குறாங்க. நான் சாத்தான்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தேன், நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னோட பொண்டாட்டி நான் பலி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டிருந்தேன், அதுக்காக தான் இன்னைக்கு உன்னை நான் பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்கற ஹீரோ எப்படி உன்னோட பொண்டாட்டி உன்னாலேயே பலி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ பேசி பேசி என்னோட மனசை மாத்த பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு செமையா சத்தம் போடுறான். இந்த பக்கம் டின்னை தான் காட்டுறாங்க. நிறைய அப்படியே தடைகள் எல்லாம் தாண்டி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவிலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோன் அப்படியே போன மாதிரி அந்த வெள்ளை துணி வச்சு உடம்பு ஃபுல்லா கட்டிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறான். டின்னு ஒரு வழியா எல்லா தடையிலையும் கடந்து அப்படி ஹீரோன் அடைச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அப்படி ஹீரோனை பாக்குறாங்க. ஹீரோன் அப்படியே போன மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோயினோட நிலைமையை பார்த்தா டின்னால தாங்கவே முடியல, அப்படியே பயங்கரமா அழுகுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோ என்னால வலியை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஒரு வழியா ஹீரோயின் மேல கட்டிருக்க அந்த துணியெல்லாம் அவுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினால நடக்கவே முடியல. ஹீரோ அப்படியே கை தாங்க அப்படியே மூலமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. கரெக்டா இப்ப ஹீரோ வந்துடுறான். உன்னை கொள்றதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது, என்னோட வழியில குறுக்க வராத, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா டின் வந்து நான் ஹீரோனை காப்பாத்தி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க வந்து நிக்கிறாங்க. டின்னோட களத்தை பிடிச்சி அப்படி நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோனை ஒரு உத விடுறான். ஹீரோன் போய் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஹீரோனுக்கு ஏற்கனவே நிறைய அடிபட்டு இருக்கும், அதனால ஹீரோனால எந்திரிக்க கூட முடியல. அப்படியே டின்னை கொண்டு போய் செவுத்தோட சேர்த்து அப்படியே களத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கும், அதை எடுத்து அப்படியே தலையிலே அடிச்சிடறான். டின் அதே இடத்துல போய் மயக்கம் போட்டுறான். டின் அதே இடத்துல போட்டு அப்படியே ஹீரோன் அப்படியே தூக்கி அந்த பலிமடியில மண்டைய படின்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனை தூக்கி அந்த பலிமடியில படுக்க வச்சுட்டு முடிய பிச்சு எடுத்துக்கிறான். ஹீரோன் அப்படியே மூஞ்சில ஒரு கிளி கிழிச்சிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துக்கிறான். அதை ரெண்டையும் கொண்டு போய் அங்க இருக்கிற அந்த மாட்டோட எலும்பு கூடு மேல வைக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே பவர்ஃபுல்லான மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அந்த தீசக்தியை நோக்கி. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கண்ணு ஃபுல்லா அப்படியே கருப்பு கலர்ல மாறிடுச்சு. அவன் மூஞ்சி ஃபுல்லா அப்படியே கருப்பு கருப்பா நரம்பு அப்படியே தடிச்சு எந்திரிச்சு நிக்குது. அப்படியே மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீமன் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே பலிமடியில இருந்து வலிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்த ஹீரோனால நடக்கவே முடியல. அப்படியே உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு வந்து அப்படி டின்னு பக்கத்துல வந்துடுறாங்க. டின்னை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா டின்னு மயக்கத்துல கிடக்குறா, எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ வந்து பூஜைக்கு அந்த எலும்பு எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த டேபிள் அப்படியே ஹீரோயின் தள்ளி விட்டுறாங்க. வந்த டீமன் அப்படியே மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஹீரோயின் அடி அடி அடிக்கிறான். ஒரு கடத்துல அப்படியே ஹீரோனை கத்தி எடுத்து குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வரான். அதுக்குள்ள டின் அப்படியே மயக்கத்துல வந்து கண்ணு முழிச்சிடறா. கண்ணு முடிச்ச டின் அப்படியே நடுவுல குத்தாம தடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் அங்கேயே போட்டுட்டு அந்த கத்தியை வச்சு அப்படியே டின்னோட வயிற்றுல நச்சுக்கு நச்சுக்கு 2 டைம் இறக்கிடுறான். ஹீரோயின் பக்கத்துல மாட்டோட கொம்பு கிடக்கும், அதை எடுத்து அப்படியே ஹீரோட நெஞ்சிலே இறக்கிடுறாங்க. அதே இடத்துல ஹீரோட சொல்லியும் முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து டின்னை எழுப்பி பாக்குறாங்க. பார்த்தா டின் அதுக்குள்ள இறந்து போயிடுறா. ஹீரோனால தாங்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே மொல்லமா வெளியே அப்படியே கால் இழுத்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோனுக்கு கனவா வந்திருக்கும். அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.